கொண்டே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, இந்த உலகத்தில் வேறொரு நாமம் இல்லை. வல்லமையான நாமம் உம்முடைய நாமம். அதிசயங்களை செய்கிற நாமம் உம்முடைய நாமம். அற்புதங்களை செய்கிற நாமம் உம்முடைய நாமம். எங்களை பரிசுத்தமாக்குகிற நாமம் உம்முடைய நாமம். அந்த ஒரே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வாய்களை திறந்து சொல்லலாமா? இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். எங்க மத்தியில நீங்க இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிக்க பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர்
எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். கைகளை உயர்த்தி சொல்லலாம். இயேசு நாமம் எனக்கு போதும். 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 கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தலாம். ஆண்டவரே, நீங்க போதும், உம்முடைய நாமம் போதும். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எங்க மத்தியிலே கடந்து வாங்கப்பா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவரே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் துதிகள் மத்தியில, எங்கள் ஆராதனைகளுக்கு மத்தியில எங்க மேல் பிரியமாயிருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீங்களோ அங்க மத்தியில நான் இருப்பேன்னு சொன்னவரே, எங்க மத்தியில நீர் வாசமாயிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லலாம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள்
பாதை